இந்த முட்டையை வச்சு என்ன பண்ணலாம்? நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. ஆமாங்க, நம்ம மாஸ்டர் உங்க வீட்டு பிள்ளை தான். கூட்டி கொண்டு உட்கார வச்சு சாணியை கரைச்சு நல்லா தலையில ஊத்தி விடுங்க. ஏய், பாட்டு பாடக்கூடாதா? ஏன்டா அப்படி நக்கல் பண்றேன்யா? பின்ன என்ன பாஸ், நானே இந்த முட்டையை வச்சு என்ன போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு பாடி தெரியுறியா? முட்டையை வச்சு என்ன போடலாமா? ஏடா லூசா நீ? இந்த முட்டையை வச்சு ஆம்லெட் போடலாம், ஆப்பாயில் போடலாம், புல்பாயில் போடலாம், மாசு போடலாம், எதை வேணாலும் போடலாம். எதுவுமே போட முடியாது. என்ன செய்யலாம் தெரியுமா? கீழே கூட தூக்கி போடலாம். பாஸ் என்ன பாஸ், இந்த முட்டையை வச்சு ஏதாவது போட்டு தருவீங்கன்னு பார்த்தேன், கீழே தூக்கி போட்டியா? சாரிடா, முட்டை உடையாதான் நினைச்சேன். டொப்புன்னு முட்டை உடஞ்சி போச்சு. இப்போ என்ன, இந்த முட்டையை வச்சு உனக்கு ஏதாவது போட்டு தரணும் அதானே? ஆமா பாஸ், போட்டுருவோம். வந்துட்டாயா வந்துட்டாயா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 30 முட்டையை வச்சு அதில் அப்படியே பச்சை மிளகா, பெரிய வெங்காயத்தை அப்படியே பொடி பொடியாக நறுக்கி போட்டு என்ன செய்ய போறோம்னா முட்டை பணியாரம் செஞ்சு சாப்பிட போறோம். சாப்பிட்றோமாடா? முட்டை பணியாரம் அப்படியே சுவையா சமைக்க போறோம். அப்படியே வெங்காயம் பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி ரெடி பண்ணிடுவோமா? வாங்க வாங்க வாங்க, ரெடி பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை நம்ம என்ன செய்யணும்னா அப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா முட்டை பணியாரம் செய்யும்போது முட்டையோடு நம்ம கலக்கி தான் ஊற்ற போகிறோம். முட்டை பணியாரம் பொடி பொடியாக வெட்டிட்டு முடிச்சுங்க. வெங்காயம் வந்துட்டு நம்ம பணியாரத்தில் சேர்ந்து வேகும்போது நல்லா வெந்துடும். அதனால் வந்துட்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்ரெண்டிஸ் அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மண் சட்டியில் தான் 30 முட்டையை அப்படியே பொத்து ஊற்றி அதில் அப்படியே சின்ன சின்னமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் போட்டோம்னா அப்படி முட்டை பணியாரம் அருமையாக இருப்பாப்புல. அதனால தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ முட்டையை பொத்து ஊற்றிடுவோம். ஹோட்டலில் ஒரு மாதிரி பொத்து ஊற்றுவாங்க, நமக்கு அது வர மாட்டேங்குது. ட்ரைனிங் கிட்ட தானேங்க வரேன். ஆமாம், இப்போ தான் நம்ம ஒன்றா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அப்படிலாம் வர மாட்டேங்குது. 2 உடச்சி எடுப்பாங்க, நமக்கு வரவே மாட்டேங்குது. இருந்தாலும் ட்ரைனிங் எடுத்துக்கிடுவோம். இந்த சர்க்கிளையாவது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த தடவை சமையலுக்கு நமக்கு யூஸ் ஆகுமா இல்லையா? அப்படிதான். ஒரு கையை யூஸ் பண்ணுறாங்களே இப்படி. வராதுங்க, வராத வேலையை செய்யக்கூடாதுங்க. இப்படி தட்டி பார்ப்போம். அப்படி தட்டினா வருது. ஆனால் 2 கை தான் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அவ்வளோ டாப்ல எடுத்துருவோம். அடே, என்ன அடுப்பு ரெடி ஆயிடுச்சா இல்லையாடா? அடுப்பு ரெடி பாஸ். எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாமே தயார் பண்ணி வைப்பானா, சமைச்சு வைப்பானா, இவர் அமுக்குன்னு சாப்பிடுவாராம். இவன் வேலை என்ன தெரியுமாங்க, இந்த அடுப்பை செட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கேன். அது மட்டும் தாங்க அவனுக்கு வேலை. அப்படியே அழகாக சமைச்சு வைப்பேன், அப்படியே 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 லப்புக்கு சாப்பிடுவார். அது மாதிரி தான் அவருக்கு வேலை. ராஸ்கோல்ஸ். ஏய், எல்லா முட்டையும் உடைச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு பாஸ்? நீங்க ஒவ்வொரு முட்டையும் உடைக்கிறது என் மனசை உடைக்கிற மாதிரியே இருக்கு பாஸ். எப்படி போய் பேசுறான் பாத்தியலா? மனசை உடைக்கிறதா என்ன? அப்படியே அவர் சாப்பிடுவாரு. இது மனசு உடைக்குதாண்டா? எல்லா முட்டையும் உடைக்கிறப்ப சும்மா இருந்தப்பட்டு சமைக்க ரெடி ஆயிட்டோம்ல, இப்ப மனசு வலிக்குது. அங்கே டேய், உன்னே தெரியும்டா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாரும் உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்டா உங்க கதை. டேய், முதல்ல பொடி பொடியா வெட்டிக்கக்கூடிய வெங்காயத்தை அப்படியே கொட்டிடுவோம். அப்படி அழகா இது இருக்காப்லையா உடைச்சு போட்டுருவான். ஒன்று கூட மிச்சம் வைக்காம சாப்பிட போறோம்ல, இதையும் மிச்சம் வச்சிடக்கூடாது. அப்புறமா பச்சை மிளகாய் பொடி பொடி வெட்டிச்சுருக்கேன். அப்படியே மலை சார மாதிரி தூவி விட்டுருவோமா? ஓகே, ஒன்றும் இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ரொம்ப முக்கியமான ஆள். பெப்பர் தூள் போட்டோம்னு வச்சுக்கலேன், அப்படியே முட்டை பணியாரம் சூப்பராக இருக்கும். அதையும் கொட்டிக்கிடுவோம். அப்படி காற்றுல பறக்குறப்பல. ரைட், இப்போ எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட போகிறோம். உப்பு போட்டுக்கிறோமா? ஆஹா, கலவையை பார்த்தையிலே சாப்பிட மாதிரி இருக்கேங்க. அப்படியே ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்தாப்புல கலக்கிடுவோம். அப்படி கிருக்குன்னு அப்படி மாவாட்டுறது மாதிரியே இருக்கு எனக்கு. அப்படியே கரெக்டாக நம்ம சட்டியை தூக்கி போது வைக்க மட்டும் அப்ரெண்டிஸ் ஆயிடுவாப்ல. ஏன்னா சாப்பிட்றது அவர் தானே, சமைக்கிறது நாளில் எஸ்கேப் ஆயிடுவாப்ல. இருந்தாலும் இங்கே போயிருக்காப்ல. வர்றதுக்குள்ள இந்த சட்டியை வச்சு முடிச்சுங்களே, சட்டி நல்லா சூடாயிடணும். சரியா? சட்டியை வச்சிருவோம் முதல்ல. சுட்டுருச்சு. சுட்டால் விட்டுருவான் அவனுங்க. முட்டை பணியாரம் டேஸ்ட்டை சாப்பிட போகிறான். அடே, எங்கடா என்ன கொண்டாடா வேமா? இவனை சொல்லியே வேமா வாடா. அடே, எங்கடா சீக்கிரம் வாடா. வந்துட்டேன் பாஸ்.
ஏடா இவ்வளவு மெதுவா வருவாக்கியா சட்டி சூடாயிருக்கா இல்ல பிள்ளாடி ராஸ்கல் உட்கார்றா அப்படி. ஆமா பாஸ் இப்போ என்னன்னா சட்டி நல்லா சூடாயிருச்சு. எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 மொத்தம் 7 குழி இருக்கு. 7 குழியிலே அப்படியே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிடுவான். அப்ரண்டிஸே பாஸ் எண்ணெயை விட்டு நீ சமைச்சு செய்கிற பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. முட்டை பணியாரம் செய்யும்போது இப்படி எல்லா குழியிலையும் என்ன செய்யணும்? எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்க. சரியா? எண்ணெயை ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம முட்டை பணியாரம் ரெடி ஆகும். அதை அங்கே வச்சுக்க திரும்ப கேட்பேன். அதனால பீச்சுடைய ராஸ்கோலுடைய அப்புறம் சார் பாஸ் என்ன காஞ்சிச்சான் எட்டி பாரு. உள்ள விழுந்துறாரா என்ன சூடா இருக்கா ராஸ்கல். என்ன காஞ்சிச்சா? ஓகே ஓகே முதல்ல ஒரு குழியில் ஊற்றிடுவோமா? ஊற்றுங்க பாஸ். முட்டை பணியாரம் அப்படி. ஆஹா அடுத்த குழிக்கு ஓடாத அவசரம் பாரு. நமக்குத்தான் அவசரம்னா அதுக்கு அவசரம்டா. அப்படி எப்படி குதிக்க பத்தியாடா? ஆஹா அடே அப்புறடிச்சு பாஸ் ஊத்தும் போதே எனக்கு நாக்குல எச்சி ஊறுதுடா. எடுப்பா. இது என்ன தெரியுமா? என்ன பாஸ் இது? எப்படி தெரியுது உனக்கு? கிசிக் ஈட்டி மாதிரி இருக்கா? குத்துறம் மூக்காங்கட்ட அப்படியே காணாம போயிடும். இது எதை வச்சு யூஸ் பண்ண போற தெரியுமாடா? எதை வச்சு பாஸ்? இந்த முட்டை பணியாரம் கொஞ்சம் மேலே ஊற்றிருக்கோம்ல, திரும்ப அது பின்பக்கம் வெந்திருக்கும், முன்பக்கம் வேகணும். அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஆயுதத்தை வச்சு முட்டை அப்படியே திரும்பி போடணும். இடிச்சுக்கிட்டா ஐயோ திரும்பி போட்டுருமாடா? போடுங்க பாஸ். அப்படி அப்படி திருப்பி போட்டோம்னா அடுத்த பக்கமும் வேகும். சரியாடா? அப்படி இவரை திருப்பிடுவோம். முட்டை பணியாரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று சின்ன சட்டியாக போயிடுச்சு. அதனால வேகிறது கொஞ்சம் சிரமப்படுறாங்க அவங்கள. ஆஹா 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அவங்கள இப்படி செட்டில் போட்டுருவோம். அடுத்த பீஸு அப்படி குத்தி அப்படி அலையக்க குத்தி தூக்குவான். முட்டை பணியாரத்தை எடுப்பாங்க. எப்படி இருக்கு? முட்டை பணியாரம் எப்படி இருக்கு? அப்படி அப்புறம் சட்டியை அப்புறம் சாஞ்சிரா போதா. ஆஹா சட்டிக்கிலோட மிச்சம் இருக்கு வர்றான். நல்லா மணக்குதா? வணக்கம் பாஸ். ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பணியாரம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறம் டேஸ்ட் எடுத்து சாப்பிட்டு பாரு. அருமையாக சாப்பிடாம பாருங்க. இப்போ பாருங்க அங்கே இருக்கேன். அப்படியே மயங்குவாப்புல சாப்பிடும்போது அப்படியே மயங்கி சாப்பிடுவாரு பாருங்க. நம்மளுக்கு வந்துட்டேன். முட்டை பணியாரம் அசத்தலா இருக்கு பாஸ். நானும் சாப்பிடுவாடா? சாப்பிடுங்க பாஸ். நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். இங்க பெப்பர் போட்டோம்ல, சாப்பிடும் பெப்பர் போட்டோம் பத்தியா? ஆமாம் பாஸ். அதான்டா முட்டை பணியாரத்துக்கு அப்படியே டேஸ்ட்டாக இருக்குடா. ஆஹா நானும் எதிர்பார்க்கலாம். எல்லாம் பணியாரம்னா இனிப்பு பணியாரம் கார பணியாரம் செஞ்சு பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம புதுசாக என்ன பண்ணியிருக்கான்? முட்டை பணியாரம் செஞ்சால் சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பணியாரம் அருமையாக செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அடுத்த சமையல் சீக்கிரத்திலே வரும். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே 3 பேர் எட்டி பார்க்குறாங்க. சாப்பிட்றது வேடிக்கை பார்க்கக்கூடாதுல்ல. வாங்கப்பா வாங்க. முட்டை பணியாரம் எப்படி டேஸ்டாக சாப்பிட்டு பாருங்க. எடுங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? டேஸ்டாக இருக்கா? இதுக்கு பேர் என்ன? முட்டை பணியாரம். எப்படி அழகா சொன்னாங்களா? அப்புறம் இது பாஸ் பிள்ளைங்க சொல்லிட்டாங்களா சூப்பராக இருக்குண்ணே. இன்னும் நின்று சாப்பிட்றா. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நடத்துவாங்க டாடா.